ராமானுஜதயா பாத்திரம் ஞானவீராக்கியபூரணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாசயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य देहिसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेण परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निगतं तमः वाळि परकालन् वाळि कलिकण्डे वाळि कुरैयुलूर् வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயான் சுடர்மானவேல் நெஞ்சு கருள்கடி தீபமடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல வமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சு கிழக்கியம் ஆரணசாரம் பரதமய பஞ்சு கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுதமுனியே தங்கை கடுத்தாண்டதவராதா பொங்கு புகழ் மங்கையர்கோனே இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா அறிவு தரும் பெரிய திருமொழி தப்ப மல்லாயிரத்தோடு 84 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 6 குலாநெடுந்தாண்டகம் 7 கூற்றிருக்கை ஒன்றும் சிறிய மடற்பாட்டு 38 சீர்பெரிய மடலதனில் பாட்டு 78 இறைவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வருகலியாய் இறங்கு நீயே. இப்பொழுது திருநெடுந்தாண்டகத்திலே சாத்துமுறை பாசுரங்கள் பார்க்க போறோம். கடைசி 2 பாசுரங்கள். ஆழ்வாரானவர் இங்கே முதல் 10 பாசுரத்திலே ஆழ்வார் தாமான நிலையிலேயே உலகந்த பெருமாளுடைய வைபவங்கள், பெருமாளுடைய பரப்பம், சௌலபியம், சௌந்தரியம் எல்லாத்தையும் அனுபவிக்கும்படியாக அவர் அருளி செய்தார். பிறகு அடுத்த 10 பாட்டிலே நாயிகா பாவத்திலே ஆழ்வார் இருக்கும் பொழுது தாயார் பாசுரமாக அருளி செய்தார். எம்பெருமானிடம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நாயகியை எம்பெருமானை பிரிந்து வாடிக்கொண்டு இருக்கும் நிலைமையை பார்த்து அவருடைய திருத்தாயாரானவர் அவர் கொஞ்சம் மனசிலே கஷ்டப்பட்டு சொல்லக்கூடிய பாசுரங்கள். அதே சமயம் கடைசியிலே இவள் எம்பெருமானிடம் ஈடுபட்டு இருக்கிறாள் என்கிறபடியினாலேயே அவன் பார்த்து கொள்வான் என்பதாலே தாயார் விலகி நிற்க அதற்கப்புறம் தன்னுடைய தோழியிடம் பேசுகிறார். அதிலே எம்பெருமானை முதலில் சந்தித்த வைபவம், அந்த பிரகாரம் மறக்க முடியாத நினைவுகள் எல்லாம் தோழியிடம் பகிர்ந்து கொண்டு, ஆனால் எம்பெருமான் இப்பொழுதும் வராத நிலையிலே என்ன பண்ணுவது என்று சொல்லும் பொழுது தோழி சில தூதுகளை அனுப்புகிறாள். பிறகு எம்பெருமான் வந்தால் பிரணயரோஷம் தலையெடுத்து அவனிடம் நான் நடந்து கொள்ளும் விதத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு போன பாசுரத்திலே சொன்னார். எம்பெருமான் வந்து என்னிடம் வந்து முகம் காட்டினானே, ஆனால் நான் ரோஷத்தாலே நான் படுகிற வாட்டையெல்லாம் அவன் படும்படி நடந்து கொள்வேன் அப்படின்லாம் சொன்னார். இப்படியெல்லாம் ஆனாலும் என்ன ஆனாலும் எம்பெருமான் அப்பொழுது சேவை கொடுக்கவில்லை, வரவில்லை என்கிற நிலையிலே இருக்கும் பொழுது இனி அவனை நம்பி இருப்பதை தவிர வேற வழி இல்லை என்பதாக நினைத்து ஆழ்வார் மறுபடியும் தாமான நிலையிலே பாசுரம் அருளி செய்கிறார். அதாவது நாயிகா பாவம் என்பது இல்லாமல் தாமான நிலையிலே அருளி செய்கிறார். ஏன் அப்படின்னா எம்பெருமானை அடைவதற்கு என்னவோ அந்த உபாயத்தை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தானே முக்கியம். நாயிகா பாவம் எல்லாம் அந்யாபதேசம், இது சுவாபதேசம். எப்படி ஆனால் சுவாமி நம்மாழ்வாரானவர் பல பாசுரங்கள் நாயிகா பாவத்தில் அருளி செய்தாலும் கடைசியில முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என் பொல்லாக்கனிவாய் தாமரைக்கண் கருமாணிக்கமே என் கல்வா தனியேன் ஆறுவீரே இனி என் தலைமிசையாய் வந்துட்டு இனி நான் போகலொட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இனிமேல் எனக்கு வைகுண்டம் கொடுத்தால் அல்லது நான் உன்னை விடமாட்டேன், உம்மேல் ஆணை, நின் திருமேல் பிராட்டியன் மேல் ஆணை, எல்லார் மேலேயும் ஆணை, ஆகையினால் என்னை கூட்டுக் கொள்ளாமல் இருக்கக்கூடாது, என்னை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ
அப்படின்னு ஆழ்வார் கதறுகிறார் இல்லையா? அந்த மாதிரி இங்க திருமங்கை ஆழ்வார் கிட்டத்தட்ட இது முடிவு நிலையானபடினாலே, இப்ப எம்பெருமானே உன்னையே நான் நினைத்து கொண்டு இருக்கிறேனே, எனக்கு உன்னை தவிர வேற கதி இல்லை என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறேனே, நீ வந்தால் நீ வந்து என்னை கூப்பிட்டு கொள்ள வேண்டாமா? நீ உன்னுடைய பக்தர்களுக்கு இல்ல உன்னுடைய பிரணயிகளுக்கு, உன்னிடம் யார் ஆசை வைத்தாலோ அவர்களை நீ வந்து கூட்டிக் கொள்பவன் ஆயிற்றே. அப்படிப்பட்ட சுபாவம் உனக்கு இருக்கு என்பதாக நாங்கள் பார்த்திருக்கிறோமே. அப்படிப்பட்ட நீ எம்மை கைவிடலாமா? ஆகையினாலே உன்னையே நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன், உன்னை தவிர வேறு உபாயம் எனக்கு இல்லை என்பதாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். நம்மாழ்வார் தெரிவித்ததுக்கும் நம்முடைய திருமங்கை ஆழ்வார் தெரிவித்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. நம்மாழ்வார் எம்மை கூவிக்கொள்ளாய் வந்தந்தோ என்று ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கிற பெருமாளுக்கும் கூப்பிடவரை நித்தியசூரி பெருமாளாலும் தன்னுடைய லோகத்திலே இருக்க ஒண்ணாதபடி பெரும் குரலாலே கூப்பிடுகிறான். வரும் அங்க ஒரு பெரிய ஆர்த்தியோடு கூட அந்த அந்தோன்னு ஆழ்வார் கூப்பிடுற கூப்பாடானது சேவை குண்டத்துல பெருமாளால் அங்க உட்கார முடியாதாம். உடனே வந்து அவரை கூட்டிக் கொள்ள வேணும் என்பதாக வந்து ஆழ்வாரை கூட்டிக் கொண்டார் அப்படின்னு அங்க சரித்திரம் பார்க்கிறோம். ஆனால் திருமங்கை ஆழ்வார் அப்படி சேவை குண்டத்தில் இருக்க எம்பெருமானே நீ வந்து கூட்டிக்கொள் என்பதாக பெரும் குரல் எடுத்து திருநாட்டிலே பெருமாளாலும் இருக்க முடியாத அளவு அப்படியெல்லாம் கூப்பிடவில்லை. ஏன் கூப்பிடவில்லை அப்படின்னால், நம்மாழ்வாருக்கு ஸ்ரீவைகுண்டம் பரம உத்தேசியமா இருக்கு, ஆனா ஆழ்வாருக்கு அர்ச்சாவதாரம் தான் பரம உத்தேசியம். அதனால எம்பெருமானே, திருவிண்ணார் எம்பெருமானே உன்னை நினைந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்றாருங்க. அதாவது நம்மாழ்வாரை பொறுத்தவரை பரத்வம் என்பது ஸ்ரீவைகுண்டத்திலே, சௌலபியம் என்பது ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலே. திருமங்கையாழ்வாரை பொறுத்த வரைக்கும் பரத்வம் என்பது ராமகிருஷ்ணாதி அவதாரங்களிலே, சௌலபியம் என்பது அர்ச்சாவதாரத்திலே. இவர் ஸ்ரீவைகுண்டத்தை ஒரு விஷயமா நினைத்ததே கிடையாது. அப்படி ஒண்ணு இருக்குன்னு சொல்றா, சரி இருக்கட்டும். திரு திருமடல்ல அழகா சாதிக்கிறார், ஆரா அவ முதவங்கெய்தே அது நின்றும் வாராதொழிவதொன்றின்றேங்கிற பேரார் நிறை கதிரோன் மண்டலத்தை குயிண்டு உக்கு. இங்கிருந்து ஸ்ரீவைகுண்ட லோகம் போறதுக்குன்னு ஒரு வழி இருக்கு. அந்த வழியை பிடித்து ஸ்ரீவைகுண்டம் போய் அங்க போய் ஆறாவ அமுதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கா அங்க ஸ்ரீவைகுண்ட லோகத்துல, பரிபூர்ண பிரம்மானுபவம் ஆனந்தம் அப்படின்னு. சரி, அந்த ஆனந்தத்தை அடைந்து அங்கே இருப்பவர்கள் தான் திரும்பி வரமாட்டார்கள், அங்கேயே ஆனந்தமாக இருப்பவர்கள் நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு சொல்லிதான் சாஸ்திரம் முடிக்கிறது. வேதாந்த சாஸ்திரம் நச்ச புனராவர்த்ததேன்னு சொல்லி முடிக்கிறது. உபனிஷத்து நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே 2 தரம் சொல்லி முடிக்கிறது. ஸ்ரீபாஷ்யத்துல நச்ச புனராவர்த்ததேன்னு சொல்லி முடிக்கிறார். ஏன்னா அதான் முடிவு. முடிவு என்ன கேட்டா, ஸ்ரீவைகுண்டலோகம் போய் அங்கே பகவத் அனுபவத்தை அடைந்தவன் திரும்பி வரமாட்டான் அப்படின்னா. ஆனா திருமங்கை ஆழ்வார் அதை பரிகாசம் பண்ற. அது நின்றும் வாராதொழிவது ஒன்றுண்டே, ஏது போவாலாம், போனா திரும்பி வரமாட்டாளாம் அப்படின்னா. ஏன் என்ன கேட்டா, இருக்கு உபநிடத்துல சொல்லி இருக்கு, இருக்கட்டுமே. அது நிற்க ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. இதை கூப்பிட்டு சுவாமி அங்க போனோம், இங்கேருந்து ஒருத்தர் அங்க போவாளாம், அங்க ஏதோ ஆனந்தம் இருக்காம், அங்கேருந்து திரும்பி வரமாட்டாளாம். சரி, இங்க இருக்கிற ஆனந்தத்துக்கு என்ன குறைவு? இங்கே இருக்கிற அர்ச்சாவதார ஆனந்தத்துக்கு என்ன குறைவுன்னு கேட்கிற திருமங்கை ஆழ்வார். அதனாலே அதெல்லாம் வெறும் கதையாக இருக்கும். அதாவது என்ன கேட்டா, சாஸ்திரங்களிலே சொல்லி நாம் நம்பும்படியாக இருக்கும். இது பிரத்யக்ஷமாக இருக்கும். ஆக பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய பகவத் அர்ச்சாவதார அனுபவத்தை தவிர வேற எதுவும் கிடையாது. அந்த அர்ச்சாவதார அனுபவத்திலே எம்பெருமான் வந்து அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதாக அர்ச்சாவதார பெருமானுக்கு காதல கூப்பிடுற மாதிரி சொல்ற. ஸ்ரீவைகுண்டத்துல பெருமானுக்கு காதல் கூப்பிடும்படி ஓன்னு கூப்பிடல, அர்ச்சாவதாரத்து பெருமானுக்கு காதல புரியும்படியாக நெடியானே அடி நாயேன் நிறைந்திட்டேனே, எம்பெருமானே உன்னையதானே நான் நினைந்து கொண்டிருக்கிறேன், நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக சாதிக்கிறார் இங்கே. அந்நாயர் குலமகளுக்கரையன் தன்னை அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை குன்றாத வலி அறக்கரு கோனை வாழா கொடுஞ்சிலைவாய் சரண் துறந்து புலங்களைந்து வென்றானை குன்றெடுத்த தோழினானை விரிதிரு நீர் விண்ணகரம் மறுவினாலும் நின்றானை
தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானையடி நாயேன் நினைந்திட்டேனே என்பதாக அற்புதமான பாசுரம். திருநெடுந்தாண்டகத்திலே கிட்டத்தட்ட ஆழ்வாருடைய சரம பிரபந்தம், கடைசி பிரபந்தம் சொல்லலாம். இல்ல சிறிய திருமடல் பெரிய திருமடல் தான் முடிக்கிறன்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அறிவு தரும் பெரிய திருமொழி அப்படின்னு ஆரம்பிச்சு குறியதொரு தாண்டகம் 4-5 6-5 குரானிடந்தாண்டகம், அப்புறம் சிறிய மடற்பாட்டு, சீரி பெரிய மடல் பாட்டு, இப்படி எல்லாம் சொல்ற 6 பிரபந்தம் அருளி செய்திருக்கார். ஆனா கூட பெரிய திருமொழியோட சேர்ந்து திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் சேவித்து திருநெடுந்தாண்டகத்தை சாத்துமுறை பண்ற வழக்கம். மடல் எல்லாம் ஒரு விஷயம், அது தனியா இருக்கட்டும். ஆக திருநெடுந்தாண்டகம் கிட்டத்தட்ட சாத்துமுறை. சாத்துமுறைனா இது இல்லாமல் சாத்துமுறை பண்ண மாட்டார்கள். அதுல ஆச்சரியமான பாட்டு இது. சிற்றஞ்சிறுகாலே எப்படி திருப்பாவைக்கு முக்கியமாக இருக்கோ, முனியே நான்முகனே எப்படி ஆழ்வாருக்கு இருக்கோ, அந்த மாதிரி இந்த பாசுரம் நெடியானை அடிநாயேன் நினைந்திட்டேனே என்பதா. எம்பெருமானே, உன்னிடம் யார் ஆசை வைக்கிறார்களோ அவர்களிடம் நீ அனுகிரகம் செய்து அவர்களை கூட்டுக் கொள்வோன் என்பது பிரசித்தமாயிற்றேன். ஆனால் தானே உன்னை சேவிக்கிறேன். அது பிரசித்தம்ங்கிறதுக்கு ஒரு 3 உதாகரணம். அன்று 1000 குலமகளுக்கு அரையன் தன்னை, அன்னைக்கு ஒரு நாள் 1000 குலமகளாக அவதாரம் பண்ண நப்பின்னை பிராட்டிக்கு சுவாமியாக அவளை நீ சீகரித்தாய். அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னை, அலை கடலை கடைந்து சமுத்திர மதனம் பண்ணி சமுத்திரத்திலே அவதாரம் பண்ண பெரிய விராட்டியார் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியை பரிணயம் செய்து கொண்டாய். அடைத்த அதே ஸ்ரீ ராமாவதாரத்துல அந்த கடலையே அணை கட்டி அடைத்து இலங்கைக்கு போய் சீதா பிராட்டியை ஸ்வீகரித்துக் கொண்டாய். இது 3 உதாகரணம். அப்ப அதே மாதிரி தானே என்னையும் ஸ்வீகரித்துக் கொள்ள வேணும்னு அர்த்தம். குன்றாத வலி அரக்கர் கோணைமாள கொடுஞ்சிலைவாய் சரண் துறந்து குலங்களைந்து வென்றானை. இதற்கு தடையாக என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் ஒழிக்கக்கூடியவன். எப்படி குன்றாத வலிமையுடைய ராவணன் அவன் மாய்ந்து போகும்படியாக அந்த ராட்சச குலத்தையே மொத்தத்தையும் தன்னுடைய சரத்தினாலே வில் அம்பினாலே தொலைத்தவன், வென்று நின்றவன். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே குன்றெடுத்த தோழினானை, தன்னிடம் பிரணயம் வைத்த 1000 குல பெண்கள், 1000 குலத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்குமாக அவர்களை ரட்சிப்பதற்காக குன்றமெடுத்து ஆணிலை காத்தவன் என்று நினைக்கும்படியாக கோவர்தனகிரியை எடுத்து அவர்களை எல்லாம் ரட்சித்த எம்பெருமானே. விரிதிரநீர் விண்ணகரம் மறுவினாலும் நின்றானே. அந்த சமயத்திலெல்லாம் நாங்கள் இல்லாத போடுவ எங்களுக்கும் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்பதற்காக திருவிண்ணகரப்பனாக இங்கே எங்களுக்காக எழுந்துள்ளி இருக்கக்கூடிய பெருமானே. தன் குடந்தை கிடந்த மாலை, திருவிண்ணகர் பக்கத்திலேயே திருக்குடந்தை, அதுல திருவிண்ணகர்ல நின்ற கோலத்திலே இருப்பவன் இன்னும் எங்களை மனம் கவருவதற்காக திருக்குடந்தையிலே திரு சைன திருக்கோலத்திலே ஆரா உமுதே அடியே நுடலும் நின்பால் அன்பாயே நீராய் அலைந்து கலைய உருக்குகின்ற நெடுமாலே சீரார் சென்னல் கவரி வீசும் சிறுநீர் திருக்குடந்தை ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் கண்டேன் எம்மானே என்று சொல்லும்படியாக தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடி நாயே, அவன் நெடியான், மிக 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 உயர்ந்தவன், எல்லாவரை காட்டிலும் உயர்ந்தவன். நான் அடியான் மாத்திரம் இல்ல, அடி நாய். நெடியான்னு சொன்னா என்ன அடியான் தானே சொல்லணும். அப்படி இல்லாமல் அடியான்கிறத மாத்தி அடி நாய்ன்னு சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா நாயை காட்டிலும் கேவலமாக இருக்கக்கூடியவன் நான். அப்படிப்பட்ட அடியேன் நிறைந்திட்டேனே, நான் அவனை நினைக்கின்றேனே என்பதாக தன்னுடைய ஆகிஞ்சன்ய அனுசந்தானத்தையும் பண்ணி தனக்கு இருக்கக்கூடிய தோஷங்களையும் அனுசந்தானம் பண்ணி எம்பெருமானுடைய பரத்வம் சௌலபியம் எல்லாவற்றையும் அனுசந்தானம் பண்ணி நான் நினைந்திட்டேனே என்பதாக, எம்பெருமானை நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதாக தன்னுடைய நினைவையும் எடுத்து சொல்றார். முதல்லயே சொன்னேன், ஆழ்வார் கதறுகிற மாதிரி இவர் கதறப் போவதில்லை. இவருக்கு ஆழ்வார் நம்மாழ்வார் கதறுவதும் இவர் நினைப்பதும் ஒண்ணும், ரெண்டும். ஆக நினைந்திட்டேன் என்கிற பாசுரத்தை அருளி செய்கிறார். அன்றாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை அலைகடலை கடைந்து அடைத்த அம்மான் தன்னை. இது ரெண்டும் விராட்டிமாரை எம்பெருமான் ஸ்வீகரித்த வைபவத்தை சொல்வது. தனக்காக யார் ஆசையுடன் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பரம அனுகிரகத்தை செய்பவன் என்பதாக அர்த்தம். இது என்னைக்கு நடந்த வைபவம்னா அன்று அப்படிங்கிறார். அதாவது இன்றியாம் வந்தோம்னு நாச்சியார் சொல்ற மாதிரி, அன்று உலகம் இழந்தாய் இன்றியாம் வந்தோம் அப்படின்னு சொல்ற மாதிரியாக எம்பெருமானே
அன்று 1000 குலமகளாக அவதாரம் பண்ணவர் நப்பின்னை பிராட்டி, அவருக்கு சுவாமியாக இருந்தாயினே, அவரை விவாகம் செய்து கொண்டு அவருக்கு சுவாமியாக இருந்தாயே, இன்று நான் இங்கு வந்திருக்கிறேன், அதே நிலையிலே அதே பாவத்திலே நான் இருக்கிறேனே அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அன்று என்பதாக சாதிக்கிறார். முதலிலே நப்பின்னை பிராட்டிக்கு உதவினபடை. அன்னைக்கும் இன்னைக்கும் ஒன்னாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த காலமே வேற, இந்த காலமே வேற தானே. நம்மளை கேட்டாலே சொல்லுவா, நம்ம பெரியவாளே பேசிட்டு இருக்கோம் சொல்லுவா, அன்னைக்கு இன்னைக்கும் ஒன்னாகுமா, அந்த காலமே வேற சார், இந்த காலம் வேற அப்படின்னு 50 வருஷம் முன்னாடி கதையை சொல்லச்சே இவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்ற. அப்படி இருக்கச்ச அன்று கிருஷ்ணாவதாரத்தில் நப்பின்னை பிராட்டிக்காக கண்ணன் அவளை சீகரித்து கொண்டான் அப்படின்னு இருக்கட்டும். அன்று 1000 குலமகளுக்கு அரையந்தன்னை ஒரு 7 காளை அடக்கணும், அடக்கினாதான் பெண்ணை கொடுப்பேன்னு சொல்லிட்டார் கும்பருங்கிறவர். நப்பின்னை பிராட்டி தான் பெண்ணா வந்திருக்கா, 7 காளை அடக்கினாதான் கொடுப்பேன் அப்படின்னார். ஏன் அப்படி சொன்னார்னா, இவள் அனன்யபரையா இருக்காள். நப்பின்னை பிராட்டி பத்தி அவருக்கு தெரியும், அவ அப்பாவுக்கு தெரியும். கண்ணனை தவிர வேற யாருக்காவதுன்னு சொன்னா உயிர் போயிடும் உங்களுக்கு. மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழுகில்லேன், மூச்சு இருக்காது உங்களுக்கு. கண்ணனை தவிர மற்றவருக்குன்னு பேச்சு இருந்தால் இவருடைய மூச்சு இருக்காது, அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறவர். அதனால எல்லாரையும் ஒதுக்குவதற்காக அந்த கும்பங்கவர் என்ன பண்ணார், 7 காளைகளை அடக்குவர்னு பெரிய காளை, பிரம்மாண்டமான காளை வச்சுட்டு இருக்க. 7 காளையும் ஒரே சமயத்தில் அடக்கணும். 7 காளைனா ஒன்றாக இல்லை, ஒரே சமயத்துல 7 காளையும் வந்துடும், அடக்க முடியுமா பாருங்க அப்படின்னா. அவருக்கு தெரியும் மற்ற வேறையெல்லாம் ஒழிச்சு கட்டணும், மற்ற வேறையெல்லாம் இல்லாதாக்கணும். அப்பதான் நப்பின்னை பிராட்டிக்கு மனசு சந்தோஷமாகும். இதை சொன்ன உடனே நப்பின்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, இனிமே ஒரு பையனும் கிட்ட வரமாட்டான், 7 காளையை அடக்கணும் அப்படின்னா யாரும் கிட்ட வர மாட்டான் அப்படின்னும் போதுதான் கிருஷ்ணன் வந்தான். நேர கிருஷ்ணன் என்னமாமா, ஏதோ 7 காளையெல்லாம் அடக்கினாதான் பெண்ணை கொடுப்பேன்னு சொல்றீராமே அப்படின்னா, ஆமாம் கண்ணா, நான் எதுக்காக சொன்னேன் தெரியுமா, எதுக்காக சொன்னீர் அப்படின்னா, உன்னாலதான் முடியும், அதனால தயவு பண்ணி நீயே என் பிரதிஜையை தலை கட்டு, இல்லாட்டா உனக்கும் கொடுக்க முடியாது, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடாத. நான் உன்னை எந்த அளவு நம்பியிருக்கேன் அப்படின்னா, நீ 7 காளையும் அடக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டு அந்த அளவுல நம்பல. என்னன்னா பக்தர்களுடைய மனசுல இருக்கிறதை புரிஞ்சுட்டு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் அதை நம்பின்னு இருக்கேன் நான். நப்பின்னை பிராட்டியினுடைய மனசை புரிந்து கொண்டு, என் பெண்ணுடைய மனசை புரிந்து கொண்டு நீ அவளை அங்கீகரிப்பாய்கிற அந்த தைரியத்துல நான் அப்படி சொன்னேன். கண்ணன் சிரிச்சுட்டான். இப்படி எல்லாம் இருக்காது, உன்னால முடிவா முடியாதான் பெருமாள் கிட்ட நமக்கு கேட்கக்கூடாது. என்ன கேட்டானா, நமக்கு அந்த பெருமாளுடைய அனுகிரகத்தை ஏற்றுக்கொள்ளறதுக்கு நாம் தயாரா அப்படிங்கறத பார்க்கணும். அந்த ரீதியில அவர் சொல்லவே 7 காளைகளை அடக்கி நப்பினை பிராட்டை விவாகம் செய்து கொண்டான்னு இருக்கு இல்லையா, அது அன்று. அதெல்லாம் அன்று சுவாமி, அன்னைக்கு இன்னைக்கும் ஒன்னா, அன்னைக்கு இருக்கிற கண்ணன் இன்னைக்கு இருக்கானா, இல்ல அந்த மாதிரியா ஒரு நிலைமை இருக்கா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். அந்த விரோதிங்கிறது அன்னைக்கு இன்னைக்கும் ஒண்ணுதான். 7 காளையை அடக்கினா மாதிரி என்னுடைய பாப்பங்களை எல்லாம் அடக்கி என்னை ஏத்துக்கணும் அப்படின்னு வரும். ஏன்னா தடையா இருக்கிறது பாப்பங்கள் தானே. அதனால பாப்பங்கள் என்னென்ன இருக்கோ, உன்னை அடைவதற்கு தடையாக என்னென்ன பாப்பங்கள் இருக்கோ அதையெல்லாம் அடக்கிட்டு அதே ஒரு உபாயமாக ஆக்கி நீ ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படிங்கிற ஆசை அப்படிங்கிறது அந்த நப்பின்னை பிராட்டிக்கு குறைவில்லாமல் இங்க பரகால நாயகிக்கும் ஆசை இருக்கு. ஏன்னா எந்த குறவும் கிடையாது இருக்கும். அதனால ஆசை, அதாவது அபிலாஷை அப்படிங்கிறது பூர்த்தியா இருக்கு. தடைங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், ஆனாலும் அதை ஒழித்து இந்த அபிலாஷையை பார்த்து நீர் ஏற்றுக்கொள்ள வேணும்னு அர்த்தம். அன்று 1000 குலமகளுக்கு, உனக்காகவே அந்த 1000 குலத்திலே அவதாரம் பண்ணவருக்கு கிருஷ்ணன் அவதாரம் பண்றான், வசுதேவ சுதனாக அவதாரம் பண்றான் கேள்விப்பட்ட உடனே ருக்மிணி பிராட்டியார், அப்படியானால் நாமும் அவதாரம் பண்ணணுமே என்பதாக ராஜகுலத்திலே அவதாரம் பண்ண, பூமாதேவி நாச்சியாரும் ராஜகுலத்திலே அவதாரம் பண்ண, நப்பின்னை பிராட்டியார் என்ன பண்ணார்னா, இவன் இந்த குலத்துக்கு வரான், 1000 குலத்துக்கு வரான்னு தெரிஞ்சு இவர்களுக்கெல்லாம் மேல சாமர்த்தியமாக 1000 குலத்தில் ஒரு அவதாரம் பண்ணிட்டார் அவர். நான் ராஜகுலத்துக்கு போறதுக்கு முன்னாடி 1000 குலத்துல இருக்கான் இல்லையா, அப்ப அந்த குலத்துல அவதாரம் பண்ணலாம்னு 1000 குலமகளுக்கு பெருமாளுக்கு ஏற்ற அவதாரம் பண்ணுவார்கள். ராமாவதாரத்திலே பெருமாள் ராமன் யாகத்தில் நடுவுல பாயசத்துல இருந்து அவதாரம் பண்ணான்னா, சீதா பிராட்டியோட யாக பூமியில
அவதாரம் பண்ற ஜனக மகாராஜனுடைய யாக பூமியில. அந்த மாதிரியாக கிருஷ்ணனுக்கு ஏத்த மாதிரி எப்படி அவதாரம் பண்ணணும் தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அவர்கள் எல்லாம். அதனால் நப்பின்னை பிராட்டி கிருஷ்ணனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குலத்திலே பிறக்கணும் என்பதாக அந்த கிருஷ்ணனுக்கு பிடிச்சதான அந்த ஆயர் குலத்திலே அவதாரம் பண்ணி எனக்கு யோக்கியதை இருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரியாக நாங்களும் பாகவத குலத்திலே இங்கே பிறந்து பாகவதர்களாக இருந்து எங்களுக்கு யோக்கியதை இருக்குன்னு வச்சுண்டு உங்ககிட்ட ஆசையோட இருக்கோம். அப்போ அந்த நப்பினை பிராட்டியை சேர்த்து கொண்டு ஒரு சுவாமியாக அவளுக்கு ஆனா போலே எங்களுக்கும் சுவாமியாக ஆக வேண்டும். அன்றாயர் குலமகளுக்கு அரையன் தன்னை அலைகடலை கடைந்து அடைத்த அம்மாவும் தன்னை. அடுத்து பெரிய விராட்டியா அவர் சமுத்திரத்திலே அவதாரம் பண்றார். அவதாரம் பண்ணணுங்கிறதுக்காக அவரை அவதாரம் பண்ண வைக்கிறதுக்காகவே பெருமாள் எத்தனை பாடுபட்டார். அலை கடலை கடைந்து கடைந்து மந்திரமலையை போட்டு கடைந்து அவளை அவதாரம் பண்ண வச்சு அப்புறம் அவரை தான் திருமார்பிலே ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு இருக்கு. அடைத்தா இங்க அவதாரம் பண்ணிட்டார் சீதா பிராட்டி. பெருமாளோட விவாகமும் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் ஏதோ காரணவசாத்தி பிரிந்து இருக்கச்சு அவரை அடையணுங்கிறதுக்காக கடலை அடைக்கணும். ஆக எப்படி ஒவ்வொரு இடத்துல ஒருவா இருக்கு பாருங்க. நப்பினை பிராட்டி கிட்ட அவதாரம் ஆயிடுத்து. பிராட்டி அவதாரம் பண்ணப்புறம் அவர் விவாகம் பண்ணிட்டார். பெரிய விராட்டியாருக்கு அவதாரம் பண்ணி வச்சதே சமுத்திரத்தை களைந்து அவர் அவதாரம் பண்ணி வைத்து அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிட்டார். சீதா பிராட்டிக்கு அவதாரமும் ஆயிடுத்து, கல்யாணமும் ஆயிடுத்து, எல்லாம் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் பிரிந்து இருக்கும் போது அந்த சீதா பிராட்டிக்காக கடலை அடைத்த அணை கட்டி அந்த பக்கம் இலக்கைக்கு போய் சீதா பிராட்டியை கூட்டு கொண்டாடும் போது எந்த நிலையிலுமே நீதான் பிரணயிகளுக்கு எந்த நிலையில இருந்தாலும் நீதான் கதி அப்படின்றது. உன்னையே நடித்து கொண்டவர்களுக்கு உபாய நிலையாக இருந்தாலும் பல நிலையாக இருந்தாலும் எப்பவுமே நீதான் கதி. நீதான் அவர்களை கூட்டுக் கொள்ள வேணும், அவர்களை ரட்சித்துக் கொள்ள வேணும் அப்படின்னு இருக்கு. அதனால இந்த மூணையும் சொல்லி அலைகடலை கடைந்து அடைத்த அம்மா, அலைகடலை அடைத்தான் அர்த்தம் அம்மான் தன்னை சுவாமியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. சமுத்திர மதனத்துக்காக கடலை கடைந்தான் நாட்டார்கள்லாம் சொன்னா கூட பிராட்டிக்காக கடலை கடைந்தான் அப்படிங்கிறதான் அதுல இருக்கிற ரகசியம். அந்த மாதிரி அணை கட்டினது எதுக்காக அப்படின்னு கேட்டான்னா ஒரு சேதுபந்தம் இருத்தனம் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு பொதுவா சொன்னா கூட சீதா பிராட்டியை அடைய வேணுங்கிறதுக்கு தானே அணையை அடைத்தான், கடலையை அடைத்தான் அப்படின்னு வருது. ஆகையினாலே பிரம்மாதி தேவர்களுக்கு அனுகிரகம் வரணுங்கிறதுக்காக ராவணனை சம்ஹாரம் வரணுங்கிறதுக்காக அணை கட்டினான் அப்படிலாம் கதை இருக்கும். ஆனால் சீதா பிராட்டியை பிரிந்து இருக்க முடியாமல் தானே கடலை அணை கட்டினான் அப்படின்னு இருக்கு. அதனால் அந்த விஷயத்தை எடுத்து சொல்றாருங்க. அலை கடலை கடைந்து அடைத்தான் அம்மான் தன்னை எதத்தம் அம்போதி ரமன் பிரபந்திச்சான் வரும் ஆளுந்தார் சோத்தத்துல. பிராட்டிக்காகத்தானே கடலை அடைத்தார், பிராட்டிக்காகத்தானே கடலை கடைந்தார், பிராட்டிக்காக எது வேணுமானாலும் செய்வார். இப்ப அதே மாதிரி இந்த பரகால நாயகிக்காக எது வேணாம்னாலும் செய்யணும்னு நான் சொல்லல. கடலை அடைக்க வேண்டாம், கடலை கடைய வேண்டாம், காலையை அடக்க வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எனக்கு முகம் கொடுத்தால் போதும், என் முன்னாடி என்னை பார்த்தால் போதும், அதை செய்ய வேண்டாமா என்பதாக ஒரு பாவம் இருக்கு. குன்றாத வலி அரக்கரு கோனை மாள கொடுஞ்சிலைவாய் சரண் துறந்து குலங்களைந்து வென்றானை. இங்கிருந்து கடலை கட்டி அந்த பக்கம் போனார் மாத்திரம் இல்ல, ராமாவதாரத்துல அங்க ராவணன் இருக்கானே குன்றாத வலி குறையாத பலம் உடையவன் அப்படின்னு அர்த்தம். தோல் பலம் வரபலம் எல்லாம் சேர்ந்தவன். அகில ஜகததிக புஜபர பலபல தசலபன அப்படிங்கிற சுவாமி தேசிகன். அகில ஜகததிக எல்லா லோகத்துல இருக்கிற தேவாதி தேவர்கள் எல்லாரும் காட்டிலும் அதிகமான பலம் அப்படின்னு வச்சுருக்கான் இவன். கைலாச மலையே அசைக்கிறான்னா, சிவன் இருக்கிற கைலாச மலையை அசைக்கிறான் தோளாது. இந்திரன் இருக்கக்கூடிய ஐராவத யானையை முட்டி தள்ளுறான் அப்படின்னா தேக பலமும் இருக்கு, 100 பக்கம் பார்த்தா வர பலம் இருக்கு. ஏன்னா யாராலையும் மதம் வரக்கூடாதுன்னு அந்த பலம் வச்சிருக்கான். 2 பலம், அகில ஜெகத் அதிக புஜ பல வர பல, இதுல எதுவுமே குறையாதபடியான பலம் வச்சிருக்கான். குன்றாத வலி அரக்கர், பலம்லாம் குறைஞ்சு போகும் இல்லையோ, குறையாத பலத்தோட இருக்கான். அரக்கர்கோனை, அரக்கர்கோனான ராவணன் இப்படி இருக்க. ஆனால் நீ எந்த பலம் வச்சிருந்தாலும் எல்லாரும் பெருமாள் கிட்ட துர்பலம் தான், எல்லாமே வீக்கு தான்.
ஏன்னா என்ன வரம் வாங்கி வச்சிருந்தாலும் நீ வரம் கேட்காத ஒண்ணு இருக்கும். ஆனானப்பட்ட ஹிரண்யகசிபு வரம் வாங்கி வச்சார். ஆனானப்பட்ட மகாபலி சக்கரவர்த்தி எத்தனையோ பலம் வச்சுட்டு இருந்தான். ஆனா யாருக்கும் ஒண்ணும் நடக்கலை. ஆகையினால குன்றாத வரை அரக்கர் கோணை மாட அப்படின்னு அரக்கர் கோனாக இருக்கக்கூடிய ராவணன் அவனை மாண்டு போக முடியாது. அவன் என்ன வரம் வாங்கி வச்சிருக்கானோ அந்த வரத்தையே பிடிச்சுண்டு அதுக்கேற்ற மாதிரி மனுஷ ஜாதியிலே பிறந்து அவனை எம்பெருமான் அழித்தார். அதே மாதிரிதான் ஹிரண்யசிபும், நீ என்ன வரம் வாங்கி வச்சுக்கோ, அந்த வரத்தையே வச்சுட்டு நான் வரேன். அந்த வரத்தையே அவலம்பமாக வைத்துக் கொண்டு அதும்படியாக அந்த வரத்துல எங்கேயோ ஓட்ட இருக்க முடியும், அதை வைத்துக் கொண்டு எம்பெருமான் அவர்களை அழிக்கிறார் அப்படின்னு. கொடுஞ்சிலைவாய் சரந்துறந்து, ரொம்ப மோசமான ஒரு வில்லு ஒண்ணு, மோசம் இல்ல கொடியதான ஒரு வில், அதனுடைய வாய், அந்த வில்லிலே சரங்களை நடத்தி பல சரங்களை அனுப்பி அகில ஜெகத திக புஜபல வரபல தசலப நலபன தசக லவன ஜனித கதன பரவசம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி என்ன கேட்டான்னா அவனுடைய 10 தலையும் விடர்தான். நிபத்தன புனருதய ஜர கலித ஜனித தரதரள ஹரிஹய நயன நளின வனருச்சி கச்சிதான். பெருமாள் ஒவ்வொரு அஸ்திரம் போடும்போதும் ஒரு தலை விடுறது மறுபடியும் முளைக்கிறது, மறுபடியும் தலை விடுறது மறுபடியும் முளைக்கிறது. அப்ப அந்த மாதிரி திரும்பி திரும்பி சரத்தை போட்டுட்டே இருக்கார் பெருமாளும். பெருமாளும் ஏறாமல் சர பிரயோகம் பண்ணிட்டே இருக்கார். ஏன்னா இவருடைய சரமும் சலைத்தது கிடையாது அப்படின்னு. ராமபானம் ஆயிற்று. கொடுஞ்சிலைவாய் சரம் துறந்து அப்படின்னு ஸ்ரீ சார்ங்கத்தாலே திருச்சரங்களை நடத்தி கடைசியில் அவனுடைய மார்புல பிரயோகம் பண்ணார் அப்படின்னு வரும். அப்புறம் தான் அவன் கீழே விடுறான். சிரஸ்ல அவன் எத்தனை சிரஸ் எடுத்தாலும் மேல மேல சரம் போயிட்டே இருக்கு. அதனால 10 தலை வந்தா என்ன, அதுக்காக என்ன கஷ்டமா என்ன, கொத்தா எடுக்கிற 10 தலை உதிர்த்த திரளோன் அப்படின்னு சொல்லிடும். அத்திரள் அரக்கன் முடிபத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன். ஒண்ணு ஒண்ணா எடுத்து பார்த்தார். கடைசியில மொத்தமா எடுத்துடலாம்னா மார்புல பிரயோகம் பண்ண மொத்த தலையோட கீழே விழறான். கொடுஞ்சிலைவாய் சரம் துறந்து குலங்களைந்து வென்றானே. அப்படி சரத்தை எல்லாம் பிரயோகம் பண்ணி ராம பானங்களை பிரயோகம் பண்ணி அவனை மட்டும் இல்லாமல் குலங்களைந்து அவனுடைய குலம் மொத்தத்தையும் ராட்சச குலத்தையே நிர்மூலமாக்கி, ஒருத்தன் பண்ண தப்புக்கு அவன் குலத்தையே நிர்மூலமாக்கும்படி அத்தனை மோசமானவர்கள் அவர்கள்லாம். ஏக பாப்பானி குருத்தே பலம் புங்கே மகாஜனகான்னு சொல்லுவார். சில சமயம் ஒருத்தர் பண்ண பாப்போம் அவ குடும்பத்தையே அழிக்கும், அவ குலத்தையே அழிக்கும், அவ்வளவு மோசமா இருக்கும். அந்த மாதிரி இவன் குலத்தோட சமூலம்கி வினசதிங்கிற மாதிரி குலத்தோட இவன் நாசமாயிடுவான் அப்படின்னு தான் விபீஷன் அன்னைக்கே எச்சரிக்கை பண்ண. நீ பண்ணிருக்கிற காரியம் உனக்கு மாத்திரம் ஆபத்தில்லை, உன் குலத்துல மொத்த பேரும் உன் பந்துக்கள் மொத்த பேரும் இறந்து விடுவார்கள் அப்படின்னு விபீஷன் ஒரு எச்சரிக்கை கொடுக்கற. ஆனா அவனுக்கு புரியல அது. அதனால அவனோட கூட இருக்கிறவர்கள் சேனாதிபதிகள் இன்னும் யார் யார் இருக்காளோ மொத்த பேரையும் குலங்களைந்து அவனுடைய குலத்தையே கலந்து விபீஷணாழ்வான் ஒருத்தன் மாத்திரம் தான் பிழைச்சார். ஏன் பிழைச்சார் அப்படின்னா அவர் பண்டை குலத்தை தவிர்ந்துன்னு பழைய குலத்தை விட்டுட்டு இங்க வந்துட்டார். தொண்ட குலத்தை பெரியாழ்வார் சொல்றா இல்லையோ, இந்த பழைய குலத்தை விட்டுடுங்க. பழைய குலம்னா என்னன்னு கேட்டான்னா எம்பெருமானுக்குன்னு இல்லாமல் வேற ஏதோ நாட்டாரோட கூட கலந்திருந்து வேற ஏதோ விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்த ஒரு பெருமையோட ஒரு குலம். அந்த குலத்தை தவிர்ந்து தொண்ட குலத்தில் உள்ளே பாகவத குலத்துல வந்து சேர்ந்துக்கோங்க. அந்த மாதிரி விபீஷணாழ்வான் அந்த குலத்தை விட்டுட்டு இந்த பாகவத குலத்திலே வந்து சேர்ந்து விட்டார் இல்லையா, அதனால அவர் போச்சார். ராவணனுடைய குலம் இல்ல அவர். அவர் இப்ப பெருமாளுடைய குலத்தை சேர்ந்தவர், ராவணனுடைய கோஷ்டியை சேர்ந்தவர் இல்ல, பெருமாளுடைய கோஷ்டியை சேர்ந்தவர். என்ன கேட்டான்னா ராட்சசானாம் பலாபலம்னு பெருமாள் கேட்கிறார். விபீஷன் கேட்டா, விபீஷனா ராட்சர்களுடைய பலாபலத்தை சொல்லுன்னார். அப்ப விபீஷணன் நீர் யாரு, விபீஷணன் ராட்சசனா இல்லையான்னு கேட்டா, நீ இப்ப பக்தன், அவர்கள்லாம் ராட்சசன். ஆனா அந்த குலத்தை நீ விட்டுட்டாங்கிறதுக்கு அடையாளம் அனுஜோ ராவணசாகம் தேனசாஸ்னே அவமானித்தாகன் விபீஷணன் சொல்ற. நான் அவனுடைய தம்பி தான், ஆனா அவன் குலத்துக்கும் நான் ஆகாதவன் என்னை அவமானம் படுத்தி சீன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அதனால நான் அந்த குலத்தை விட்டாச்சு. பரித்யக்தா மயா லங்கா மித்ரா நிச்ச தனா நிச்சா. லங்கையை மொத்தமா விட்டுட்டேன். மித்திரர்கள் தனங்கள், அங்க எனக்கு சொத்து இருக்குன்னு சொல்லல, வீடு இருக்குன்னு சொல்லல,
அண்ணா இருக்காருன்னு சொல்லல, எங்க உறவுக்காரா இருக்கான்னு சொல்லல. அர்ஜுனன் மாதிரி கிடையாது. அர்ஜுனன் சொல்றான், ஐயோ இவர்கள்லாம் என்னுடைய பந்துக்களாச்சே, நான் எப்படி இவரோட யுத்தம் பண்ணுவேன். விபீஷணோ மகா பிராஜ்யங்கிற வால்மீகி. பீஷன் மகா பிராஜ்யன், எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டான். இங்க யுத்தத்துல போய் நின்று என்ன, நான் யாரோட யுத்தம் பண்ணணும்? என்னுடைய அண்ணாவாச்சே, என்னுடைய தம்பி ஆச்சே எல்லாம் சொல்லிட்டு இல்ல. தர்மம் அதர்மம் விபீஷனுக்கு தெரிஞ்சு, தர்மம் தான் வேண்டிய பந்து, அதர்மம் தான் சத்ரு. தர்மம் தான் பந்து நமக்கு, அதர்மம் தான் சத்ருங்கிற அப்படிப்பட்ட நிலையில இருக்கிறபடினாலே அர்ஜுன் மாதிரி நிலையில இல்லை. அர்ஜுன் என்ன கேட்டா, தர்ம அதர்ம தீயா குலம் அப்படிங்கிற, தர்மத்தை அதர்மம் நினைக்கிறார். ஏன்னா தர்மம் பாசம்னு ரெண்டு கோயில். பாசம் வந்துடுச்சுன்னா தர்மம் அதர்மம் ஆயிடும். பாசம் அளவுக்கு மீறி போச்சுனால் தர்மம் அதர்மமாக தோணும், அதர்மம் தர்மம். பாசம் ரொம்ப இன்னும் அளவுக்கு மீறி போச்சுன்னா அதர்மம் தர்மமாக தோணும். இப்போ அர்ஜுனுக்கு என்ன கேட்டாங்கன்னா, தர்மம் அதர்மமா தோணிடுது. தர்மம் இதுனா இவன் பண்ண வேண்டிய யுத்தம், இவன் யுத்தம் பண்ணி யுத்தத்துல ஜெயிக்கணும். ஏன்னா தர்ம யுத்தம் அது. பாஞ்சாலிக்காக செய்ய வேண்டாமா? அநியாயம் பண்ணவா ஒழிக்க வேண்டாமா? இதான க்ஷத்திரியின் காரியம். யாரா இருந்தா என்ன, அண்ணனா இருந்தா என்ன, தம்பியா இருந்தா என்ன, அநியாயம் பண்ணவங்க ஒழிய வேண்டாமா? அதனால தர்மத்தை செய்யணும் அர்ஜுனன். ஆனா தர்மத்தை அதர்மம்னு நினைச்சுட்டா என்ன, பாசத்தினாலே. இதாவது பரவாயில்ல, பாசத்தினாலே தர்மத்தை அதர்மம் நினைச்சா பரவாயில்ல. இந்த திருதராஷ்டிரன் இருக்கானே, அவர் பாசத்தினாலே அதர்மத்தையே தர்மம் நினைக்கிறார். துரியோதனம் பண்ற அதர்மத்துக்கெல்லாம் கூட நிக்கிறார். அது புத்திரபாசம். புத்திரபாசங்கிறது எப்படி இருக்கு பாருங்க, அதர்மத்தை தர்மமாக்குற. அப்போ பாசமா தர்மமா அப்படிங்கிற ஒரு போட்டி வருது இல்லையா? அந்த போட்டியில இவெல்லாம் தத்தளிக்கிறார்கள். ஆனா விபீஷணோ மகாபிராஜ்யா, மகாஜானியா விபீஷன். பெருமாள் கிட்ட சரணாதி பண்ணுவாரா? இல்லாட்டா ஒருத்தர் சரணாதி பண்ணா கட்டாயம் கூட்டுப்பாரு, சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே அப்படின்னு சொல்லுவாரா? சர்வலோக சரண்யன்னு சொல்லுவாரா? மகாபிராஜ்யர். அதனால இவர் அந்த அசுர குலத்தை விட்டுட்டார். பரித்தெக்தா மகையா லங்கா. பாசம் விஷயங்கள்லாம் கிடையாது, எல்லா பாசத்தையும் விட்டுட்டார். ஒண்ணும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் பந்துனா பெருமாள் தான், மற்றவரெல்லாம் பந்து கிடையாதுன்னு ஆகிட்டார். அதனால அவரை விட்டுட்டு குலங்களைந்து வென்றானே. அதுக்கப்புறம் வென்றான். அந்த ராட்சச ஜாதியை மொத்தமாக ஒழித்து விட்டு வானர ஜாத்தியில ஒருத்தர் கூட நஷ்டமாகாத வரை பார்த்துட்டு, அதான் வென்றான்னா என்ன அர்த்தம், ஜெயிக்கணும்னா என்ன அர்த்தம் கேட்டானா, அவளை ஒழிச்சா போறாது, இவாளை வாழ வைக்கணும். ஒரு வேடிக்கை என்ன, மகாபாரதத்துல ரெண்டு பக்கம் போயிட்டா எல்லாரும். கௌரவர் பக்கம் மொத்த பேரும் போயாச்சு, பாண்டவர் பக்கம் மொத்த பேரும் போயாச்சு. பாண்டவர்கள் மாத்திரம்தான் பாக்கி இருக்கு, மற்ற பேர் எல்லாரையும் போயாச்சு. அந்த மாதிரி இல்லை. ஸ்ரீராமன் என்ன பண்ணான்னு கேட்டான்னா, இந்த வானர பக்கத்துல ஒருத்தர் கூட மரணம் அடையலங்கிறது உறுதிப்படுத்தின முதல்ல. இங்க யார் யார் மரணம் அடைந்தார்களோ அவர்களுக்கெல்லாம் புனருஜீவனம் வாங்கி கொடுத்த இந்திரன் கிட்ட சொல்லி, அவளை இந்திரன்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா. இப்போ இந்திரன் கிட்ட சொல்லி அந்த வானர சைன்யத்துல ஒருத்தரோட பாக்கி இல்லாம எல்லாரையும் சஞ்சீவனம் புனருத்தாவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவளை பிழைக்க வச்சுட்டாரு. அப்படிப்பட்ட வீரன். அதாவது எதிரிகளை ஒழித்து தன் பக்கத்தே வாழ வைப்போம். அது எதுக்காக சொல்றான்னா, என்னுடைய பாபத்தை ஒழித்தா போறாது, எனக்கு இந்த மாதிரி ஒரு சஞ்சீவனம் கொடுக்க வேணும். எப்படி வானரங்களை இறந்து போன வானரங்களை கூட பெருமாள் மறுபடியும் பிழைப்புன்னா, யுத்தத்துல இந்த கும்பகர்ணன் இருக்கான். கும்பகர்ணனாலே நிறைய வானரங்கள் செத்து போயிருக்கு. அப்படி பண்ணியிருக்கான் கும்பகர்ணன். அவன் ஆணு வாயை பிளந்தானா அந்த வாய்க்குள்ள ஏகப்பட்ட வானரங்கள்லாம் விழுந்துருவான். காலை எடுத்து நடந்தான்னா கால் கீழே நிறைய குரங்கள்லாம் மாட்டின்றும். அப்படியெல்லாம் நிறைய பேரை கொண்டு இருக்கான். ஆனால் பெருமாளானவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டான்னா, மொத்த பேருக்கும் வானரங்களுக்கு மாத்திரம் முதல்ல சஞ்சீவனையை கொண்டு வச்ச வானரங்கள்லாம் போச்சுட்டா. அனுமார் சஞ்சீவனையை கொண்டு வந்தார் இல்லையா, அப்போ வானரங்கள்லாம் போச்சுட்டான் மொத்த பேரும். அதுக்கப்புறம் மறுபடியும் யார் யார் போனாலோ அவளை எல்லாம் கூட இந்திரன் கிட்ட சொல்லி அவளுக்கும் ஒரு பிழைப்பு அப்படிங்கறது ஒண்ணு கொடுத்தார். விகத பய விபுதாதிப விபோதித வீர சயன சாயித வானர பிரதனௌகா அப்படின்னு வரும்.
விபுதாதிப விபோதித. அதனால எங்களுக்கும் அது பண்ணணும். எங்களுக்கும் என்ன பண்ணணும் கேட்டா, விரோதியா இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் போக்கி மாற்றம் இல்லாமல் எனக்கு, நான் இறந்து போகிற நிலையிலே இருக்கக்கூடிய எனக்கு மிருத சஞ்சீவனம் அஞ்சனா சலேந்தோகும் அப்படின்னு, இல்லாட்டா மிருத சஞ்சீவனம் அப்படி இருக்கணும். நீ அப்பி நிகழலோக சுச்சரித முஷ்டிந்தய துரித மூர்ச்சனாஜுஷ்டம் சஞ்சீவயது தயே மாம் அஞ்சன கிரிநாத ரஞ்சனி பவதி. டாக்டர் போய் பாக்குறார், பேஷண்ட் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்றது, போயிட்டார். கவுண்டிங் இஸ் லாஸ்ட் மினிட் இல்ல லாஸ்ட் செகண்ட் அப்படிங்கிற ரீதியில இனிமே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற நிலையில இருந்த டாக்டர் என்னதான் பண்ணுவார். அப்போ என்ன பண்ணுவாங்க கேட்டாங்கன்னா சஞ்சீவனம்னு ஒண்ணு இருக்கான். அதான் சஞ்சீவன் மலையை கொண்டு வந்தார் சொல்றது இல்லையா. மரணம் அடைந்தாலும் கூட பிழைச்சி வைக்கணும். டாக்டருக்கு தெரியுமா? சஞ்சீவனம் எல்லாம் தெரியாது, ஓரளவு பார்ப்பார்கள், அவ்வளவுதான். அந்த சஞ்சீவனத்தை, சஞ்சீவனிங்கிற அந்த ஓஷதியை கொண்டு வந்தான்னா இறந்தவர்கள் கூட எழுந்து விடுவார்கள். அதெல்லாம் பெருமாள் இவா கிட்ட வானரால் கிட்ட பிரயோகம் பண்ணி எல்லாரையும் இழுக்க வச்சிருக்காரு. சஞ்சீவயது தயே மாம், நானும் அப்படிதான். அகில அப்படி நிகிலலோக சுச்சரித்த முஷ்டிந்தய துரித மூர்ச்சனா ஜுஷ்டம், மூர்ச்சை அடைஞ்சு விழுந்து கிடக்கிற, பேச்சு மூச்சு கிடையாது, உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல, உட்டின் இருக்கா இல்லையான்னு தெரியல, அப்படிப்பட்ட நிலை. ஏன்னு கேட்டான்னா நிகிலலோ பாப்பம், அத்தனை பாப்பம். அப்ப எத்தனையா இருந்தாலும் மருந்து கொடுத்தா எழுந்துக்காதான்னா, அப்படி நிகிலலோக சுச்சரித்த முஷ்டிந்தய, நீ என்ன மருந்து கொடுத்தாலும் மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு இவருடைய வியாதி இருக்கும். எத்தனை பாபத்துக்கு பிராயச்சித்தம் முயற்சித்தம் இது எது புண்ணியம்னா லோகத்துல யார் யார் அவளுடைய புண்ணியம், என் புண்ணியத்தை கொடுக்குறேன், என் புண்ணியத்தை கொடுக்குறேன், அவன் பொழைச்சுக்கிட்டேன்னு சில பேர் சொல்லுவான். உன் புண்ணியத்துக்கெல்லாம் பொழைக்காது இது, ஏன்னா அப்படிப்பட்ட மகாபாபம் பண்றது. லோகத்துல இருக்க மொத்த பேரை தன் புண்ணியத்தை கொடுத்தா வச்சுக்கோ, அப்ப கூட பொழைக்காத அளவு பாவம் பண்ணியிருக்கான். அப்ப மூர்ச்சை அடைஞ்சு கிடைக்கிறான். அப்ப இதுக்கு ஒரு சஞ்சீவனி தவிர வேற வழி கிடையாது. இதுக்கு சஞ்சீவனுக்கு என்ன போறது அப்படின்னு கேட்டான்னா, எங்க போறதுன்னா சஞ்சீவயது தயே மாம், எம்பெருமானுடைய கருணை தான் சஞ்சீவனி. இதுக்கு சகல பாபங்களும் அமுக்கி கிடக்க, புண்ணியம் இருக்கிற இடமே தெரியாம இருக்க, வியாதி மொத்தமும் அமுக்கி உயிர் இருக்கா இல்லையா, ஏதாவது ஃபங்க்ஷன் பண்றதா இல்லையா அப்படின்னு தெரியாத நிலையில இருக்கச்ச ஒரு சஞ்சீவனை கொண்டு வந்து பிழைக்க வைக்கிறதோ எப்படியோ அந்த மாதிரி உம்முடைய கருணை தான் என்னை பிழைக்க வைக்கணும்னு தயாசுரத்துல சொல்றார். சஞ்சீவயது தயே மாம் அஞ்சன கிரிநாத ரஞ்சனி பவதி அப்படின்னு. அந்த மாதிரியாக பெருமாள் வந்து அவர்களை எல்லாம் தொலைத்தார் மாற்றம் இல்லை, வானரங்களை எல்லாம் உயிர் கொடுத்து வென்றானை அப்படின்னு. ஏன்னா அது மாத்திரம் போறாது, கடைசியில் இவாளும் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, வானர்களும் யாரும் இல்லை, ஒருத்தரும் இல்லை அப்படின்னா அப்புறம் என்ன, ஆபரேஷன் இஸ் சக்சஸ், பேஷண்ட் இஸ் டெட்னு சொல்ற மாதிரி ஆயிடும். கூட்டின்னு வந்த அத்தனை பேரையும் உயிர் பச்சு திருப்பி கிஷ்கிந்தையில கொண்டு போய் வைக்க வேண்டாமா? குன்றாத வலி அறக்கர் கோணை மாள கொடுஞ்சிலைவாய் சரம் துறந்து புலங்களைந்து வென்றானை குன்றெடுத்த தோழினானை. கிருஷ்ணாவதாரத்தில் என்ன விசேஷம் கேட்டான்னா, 1000 குலத்தில் இருக்கிறவர்களுக்காக கோவர்தனகிரியை எடுத்தவன் குன்று எடுத்த தோழினான். இங்க ஒரு ரட்சண பிரகாரம், அங்க ரட்சித்த மாதிரி இங்கேயும் ரட்சிக்கிறான், மொத்த பேரையும் ரட்சிக்கிறான். குன்றெடுத்த தோழினானை. இந்த ரக்கணத்துல என்ன விசேஷம் கேட்டானா, அவர்கள் கிருஷ்ணனை தவிர வேற எங்கேயும் போக முடியாத அளவு ரட்சிச்சிருக்கான். 7 நாள் மழை பெஞ்சிருக்கு, எல்லாரும் கோவர்தனகிரி கீழே வாங்கலாம், எல்லாரும் கோவர்தனகிரி கீழே வந்துட்டான். கண்ணிலே பார்த்துட்டு இருக்கான். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் வெளியில எங்கேயும் போக முடியாது. அப்ப இதுதான் உண்மையான ரட்சணம். பெருமாள் பண்ற ரட்சணத்துல உண்மையான ரட்சணம் என்ன கேட்டானா, வெளியில எங்கேயும் போக விட்டாம நம்ம தங்கிட்ட கூடனா வச்சுக்கோங்க, அது எப்படிப்பட்ட ரட்சணம். அதே தான் கண்ணன் நினைக்க பண்ணான். நீங்கெல்லாம் 7 நாள் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருங்கோ அப்படின்னு விட்டான். இந்த 1000 குல பெண்கள்லாம் எத்தனை வாடி பாத்திரமா, கண்ணன் மாடு வைக்க போகும்போது ஆழ்வார் ஸ்ரீ சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த மாதிரி, கண்ணா நீ மாடு வைக்க போனால் அபத்தங்கள் விளையும் எண்கள் ஆகுமோ, என்ன ஆகுமோ அப்படின்னு இவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கார்கள், வாடிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படி எல்லாம் இருக்கும்போது அவ நிலையை பார்த்தவன், சரி ஒரு 7 நாள் உங்களுக்குன்னே இருக்கு, நீங்களும் வெளியில போக முடியாது, நானும் வெளியில போக முடியாது, பசுமாடு மேய்க்கிறதும் இங்கதான், நீங்களும் இங்கதான், எல்லாரும் மலை கீழே தான் அப்படின்னா அவர்களுக்கு அப்ப பரம ஆனந்தம். தரிசன மோட்சம்னு சொல்ற வழக்கம். நேர பார்த்தேன் தத்விஷ்ணோ பரமம் பதம் சதா பஷ்யந்தி சூரியான்னு, சதா பஷ்யந்தி நித்திய சூரியர்கள் மாதிரி
இவர்கள் சதா கண்ணனையே பார்த்துட்டு இருக்கா, வெளியில எங்கேயும் போக முடியாது. அப்போ பக்தர்களுக்கு ஆபத்து வந்தா ரட்சிக்கிறது மாத்திரம் இல்ல, ஆபத்து வந்தா ரட்சிச்சுட்டு அவர்களை தன்னோட கூடவே வச்சுட்டு நீங்க வெளியிலேயே போக வேண்டாம் அப்படின்னா அது எப்படி? அதான் டாக்டர்கள் கிட்ட சில பேஷண்ட்டுகளுக்கு எப்படி ஆயிடும் கேட்டானா, ஒரு மாச காலம் ஆஸ்பத்திரியில இருப்பா, அந்த டாக்டர் ரொம்ப நாள் கவனிச்சுப்பேன், கடைசியில அந்த ஆஸ்பத்திரி விட்டு வரணுமேனு கஷ்டமா இருக்கும் அவளுக்கு. என்னமா கவனிச்சுட்டார் தெரியுமா? அதான் அவன் நிறைய ஃபீஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பார், அதுக்கே தழுவுறது. அப்படி வச்சா கண்ணன் என்ன பண்ணான்னா, ஒரு வார காலம் எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருவோம், நானும் இங்கேயே இருக்கேன். குன்றாத அது குன்றெடுத்த தோழினானை, அதான் அழகா சொல்றார். அவர்களுக்கு தன்னை ஒழிய செல்லாதபடியான ஆற்றாமையை விளைத்து அவர்களை அனுபவிப்பித்தவனை அவர்களுக்கு ஒரு அனுபவம் கொடுக்கிறான். மழையிலேருந்து காப்பாத்துறான் மாத்திரம் இல்லை, அவர்களுக்கு ஒரு ஆற்றாமை. கண்ணை விட்டு போயிட்டானே, என்னை விட்டு எங்களை விட்டு போயிட்டானேன்னு பகல்ல போனான்னா மாலை பூசல் வர்ற வரைக்கும் கண்ணன் பக்கத்துல இல்லையேன்னு கதறி கவலைப்பட்டுன்றவளுக்கு அந்த கவலையை கொடுத்தவன் அந்த கவலைக்கு பரிகாரத்தையும் கொடுத்தான். அவன் தானே கவலையை கொடுத்தவனும் அவன் தானே, இப்ப அதுக்கான பரிகாரத்தையும் அவனே கொடுக்கறான். அந்த மாதிரி கண்ணா, நீ ஆற்றாமையை கொடுத்தா போறாது, பரிகாரத்தையும் நீ கொடுக்க வேண்டாமா? கொண்டெடுத்த தோழினானை, அனுபவத்தை கொடுத்தீ நீ, அனுபவிக்க கத்துக் கொடுக்கறவனு நீதான், அனுபவத்தை கொடுக்கறவனும் நீதான், அனுபவ விஷயமா இருக்கிறவனும் நீதான், எல்லாமே நீதான். அதனால எங்களுக்கும் அது எல்லாத்தையும் நீதான் பண்ணணும். இப்ப பரகால நாயக விஷயத்துல என்ன கேட்டான்னா ஆற்றாமையெல்லாம் இருக்கு, அனுபவத்தை கொடுக்கணும்னு அர்த்தம். விரிதிறன் ஏறுவின் நகரம் மருவி நாடும் நின்றானை, என்ன பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் அன்று ஆச்சே, அதெல்லாம் அன்று 1000 குலமகளுக்கு, அதெல்லாம் இந்த காலத்துல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு எங்களுக்காக திருவிண்ணகரிலே வந்து விரி திரைநீர் விண்ணகரம், ஆச்சரியமான அலைகள்லாம் இருக்கக்கூடிய குளங்கள் நிறைய இருக்கான், பொய்கைகள், அலைகள் எப்பவுமே இருக்கக்கூடிய சோழ தேசம் இல்லையா, எப்பவும் மழை இருக்கும், எப்பவும் சமர்த்தியா இருக்கும், எப்பவும் குளத்துல ஜலம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய திருவிண்ணகர் எம்பெருமான் என்னப்பன் எனக்காய் இவளாய் என்னை பெற்றவளாய், அப்படி இருக்கக்கூடிய தன்னொப்பார் இல்லப்பன் திருவிண்ணகரப்பன். அவனுக்கு இப்பதான் பிரம்மோத்சவங்கள்லாம் ஆச்சு. அப்படிப்பட்ட திருவிண்ணகரப்பன் விரிதிரை நேர் விண்ணகரம் மருவி, அந்த திருவிண்ணகரத்திலே எப்பவுமே இருக்கக்கூடியவன் எம்பெருமான். சௌகுமாரியத்துக்கு அனுகூலமாக, எம்பெருமானுக்கு நல்ல மனசு, குளிர்ந்த மனசு, அந்த மனசுக்கு ஏற்ற மாதிரி இடமும் இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம மனசு இருந்தா இடம் இருக்கணும், நல்லா இருக்கணும். அதனால நல்ல ஜலத்தோடு இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து எம்பெருமான் புரிந்து இருக்கிறான். மருவி, இதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்ற மாதிரியாக பரமபதத்தை விட்டு இந்த இடத்திலே வந்து சந்தோஷமாக ஆசிரித வாத்சல்யத்தோடு கூட இங்கே இருக்கிறான் எம்பெருமான். விரிதிரை நேருவின் நகரம் மருவி நாளும் நின்றானை, இன்னைக்கும் இருக்கான். என்னிலேருந்து ஆரம்பிச்சோ தெரியாது, இன்னைக்கும் இருக்கான். திருவங்கியாழ்வார் பாடின போதும் இருக்கான், நாம அந்த உபன்யாசத்தை கேட்கும் போது இப்பவும் இருக்கான், இனியும் இருப்பான். அப்படியாக நிலையாக நின்றவன். ராமாவதார கிருஷ்ணாவதாரம் போல இல்லையே அர்ச்சாவதாரம், இது பின்னானார் வணங்கும் சோதி. எத்தனை பின்னாடி வந்தவர்களும் சேவிக்கலாம், கிருஷ்ணாவதாரம் முடிஞ்ச எத்தனையோ வருஷ காலம் கழிச்சு வந்தவர்கள் கூட சேவிக்கலாம் இந்த திருவிண்ணகரப்பனுடைய அவதாரத்தை. விரிதிரன் நகரம் மறுவினாலும் நின்னானை தன் குடந்தை கிடந்த மாலை, அதுக்கெல்லாம் மேல தன் குடந்தை, ரொம்ப குளிர்ச்சியோட காவேரிக்கு நடுவுல இருக்கிற குடந்தையிலே கிடந்த மாலை. திருவிண்ணகர்லயாவது நின்றுன்னு இருக்கா, இங்க கிடந்த திருக்கோலத்திலே இருக்காங்க. ஏன்னா நின்றுன்னு இருந்தா என்ன அர்த்தம்னா திடீர்னு போயிடுவாரோன்னு நினைக்கலாம். ஆனா படுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம மாத்துக்கு ஒருத்தர் வரான்னு வச்சுக்கோங்க, நின்றுட்டே பேசிட்டு இருக்காருன்னா அவர் போறதுக்கு தயார்னு அர்த்தம். இல்ல உட்காண்டானா கொஞ்ச நேரத்தை போயிடும் அர்த்தம். துணியை போட்டு படுத்துட்டான்னு இப்போதைக்கு போக மாட்டார், இப்போதைக்கு போக மாட்டார். அப்புறம் எழுந்தப்புறம் நான் இன்னும் 2 நாள் இருக்கிறேன்னு கூட சொன்னாலும் சொல்லுவேன். ஏன்னா அத்தனை உரிமையோட வந்துட்டோம், நான் இப்ப போறதுல என் காரியத்தை முடிச்சுட்டு தான் போவேன் அப்படி. அந்த மாதிரி திருவிண்ணகரத்திலே மருவி நாளும் நின்றான், ஆனா தன் குடந்தை கிடந்தான். ஏன்னு கேட்டா இப்ப சத்திக்கு இந்த அவதாரம் முடியாது, இப்ப சத்திக்கு இந்த சேவை முடியாது. சம்சாரத்தில் இருக்க மொத்த பேரும் என்னை ஆசிரியத்து அவர்கள் எல்லாரும் மோட்சத்துக்கு போகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சம்சார பூமியிலே வந்து தன் குடந்தை கிடந்த மாலை, திருக்குடந்தையிலே
கிடந்த திருக்கோலத்துல இருக்கக்கூடியவன் மால் அப்படின்னா ஆசை உள்ளவன் அர்த்தம். எத்தனை ஆசை இருந்தா நாம இருக்கிற இடத்துல வந்து உட்காந்துருக்கோம். எதுக்காகனா உங்களை எல்லாம் சீவை கொண்டு வந்து பிறங்கிறான். அவன் இருக்கிற இடத்துக்கு நாம போக மாட்டோம் நாமளாக. அதுக்காக நம்ம இடத்துக்கு வந்து நம்ம அந்த இடத்துக்கு அந்த இடம் உள்ள நல்லா இருக்கும் அங்க வாங்குவோம். அது எதுக்கு இங்க இருந்து கஷ்டப்பட்டு இருக்கோம், நேரம் அங்க வாங்குவோம் அப்படின்னு நம்மை சேவை கொண்டம் அனுப்புவதற்காக அவன் இங்கே வந்து கிடந்த மாலாக இருக்கான். அத்தனை ஆசையோடு வந்து இருக்கான். தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாய நினைந்திட்டேனே. நெடியான் அப்படின்னா மிக மிக உயர்ந்தவன் அப்படின்னா, இப்படியெல்லாம் இருந்தா கூட என்ன ஆனாலும் மோட்சத்தை கொடுக்கக்கூடியவனானபடினாலே, பரம ஆனந்தத்தை கொடுக்கிறவனானபடினால நெடியான் வச்சுக்கலாம். ஆனால் நெடியானை நான் உயர்ந்தவன்னா சௌலபியத்தினாலே உழவந்தவன் அச்சம் கூட வச்சுக்கலாம். ராமாவதாரம் எடுத்து கிருஷ்ணாவதாரம் எடுத்து கடலை கடைந்து கடலை அடைத்து என்னென்னவெல்லாம் பண்ணி கடைசியில திருவிண்ணகரிலே வந்து நின்று திருக்குழந்தையில வந்து கிடந்து இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பெருமை படைத்தவனை அடியே நினைக்கிறேன். அவன் எனக்கு எட்டா பூவாக இருக்கானேங்கிற ரொம்ப சர்வசுலபனாக இருக்கக்கூடியவன். அப்போ எனக்கு அப்படி இருக்கலாமா? அதனால ஒரு விதத்திலே பார்த்தால் மிக மிக உயர்ந்தவன் அர்த்தம். அதாவது என்ன சொல்றாரு கேட்டானா, இவன் உயர்ந்தவன்ற எந்த அர்த்தத்திலாம் கேட்டா சீவனத்தில் இருக்கோங்கிறது இருக்கட்டும், சௌலபியத்திலேன்னு இருக்கிறது இருக்கட்டும், அந்த எம்பெருமான் எனக்கு முகம் கொடுப்பான்னா அப்ப அதை காட்டிலும் பெருமை அவனுக்கு எனக்கு இருக்கு என்ன இருக்கு. அதனாலே அந்த விதத்திலே உயர்ந்தவன் அப்படின்னு அர்த்தம். ஆசிரியர்கள்கிட்டே இருக்கிற வியாமோகத்தினாலே என்னையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய அளவு உயர்ந்தவன், அப்படிப்பட்ட நெடியான் அப்படின்னு. இவன் ஆசிரியர்களுக்கு முகம் கொடுக்கும்படி என்னால் பேசப்போமோ. இவன் ஆசிரியர்களுக்கு எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்றாங்கிறத பேச முடியுமா? நம்மால பேச முடியாத அளவு அப்படிப்பட்ட ஆசிரித அனுகிரக வைபவத்தை உடையவன் அதான் நெடியான். அப்படிப்பட்ட நெடியானை அடிநாயே நினைந்திட்டேனே. அவன் எப்படி மிக 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 நெடியானோ நான் அப்படி மிக 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 தாழ்ந்தவனாக இருக்கேன், அடியவனாக இருக்கேன். அவனுடைய பெருமைக்கு எல்லை கிடையாது, என்னுடைய சிறுமைக்கு எல்லை கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நான் நினைந்துட்டேன் அப்படின்னா. அடி நாயேன் ரொம்ப மோசமான ஜந்துக்கு நாயை உதாரணமா சொல்ற வழக்கம். ஏன் அப்படின்னு கேட்டானா, நாய் மாதிரி தான் நானும் இருக்கேங்கிற. ஏன்னா திறந்த வாசல்ல உள்ள போயிடும் நாய்ங்கிறது. எந்த வீடு திறந்திருக்கோ அந்த வீட்டுல உள்ள போயிடும். எந்த வீட்டுக்குள்ள உள்ள போச்சோ அந்த வீட்டை துரத்தி அனுப்புவா, வரும், மறுபடியும் அதே விருத்தி திருப்புவோம். கிராமங்கள்லாம் சகஜமா நடக்கும், நகரங்கள்ல இருக்காது. கிராமங்கள்ல எல்லாம் நாவல் பக்கத்துல கூட சொல்றேனே, கொஞ்சம் ஏமாந்த நாய் உள்ளுக்குள்ள வந்துடும். என்னமோ அதனுடைய வீடுங்கிற மாதிரி தான் வரும். அது அங்க போய் ஒரு சத்தம் போட்டு ஒரு அடி அடிக்காம இருந்தாலும் அப்புறம் திரும்பி வரும். அதுக்காக மறுநாள் போகாம இருக்க. போனா அதை எங்கென்ன கிடைக்கும் என்ன கதெல்லாம் கிடையாது. திறந்த வீட்டிலே நாய் புகுந்தா போலேன்னு சொல்லுவா. அதுதான் திறந்த வீட்டுல அதுக்கு உள்ள போகும், அதனுடைய சுபாவம் அது. ஏன் திறந்துருந்தா உள்ள போய் என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம், அடிச்சா திரும்பி வாங்கிட்டு வரும். அதே மாதிரிதான் நாமளும் பெருமாளை விட்டுட்டு எந்தெந்த வாசல்லாம் திறந்திருக்குன்னு பார்த்து திறந்த வீட்டுல உள்ள நுழைஞ்சு அங்க போய் பரிபவப்பட்டு அவமரியாதைப்பட்டு கடைசியில திரும்பி வந்து மறுபடியும் அதே வீட்டுக்குள்ள போய் மறுபடியும் திரும்பி வந்து மறுபடியும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள போய் மறுபடியும் திரும்பி வந்தேன்னா நாய் கதையும் நம்ம கதையும் ஒரே கதை தான், வேற வேற கதை இல்லை. இப்படி எல்லாம் பல இடங்களிலே சுற்றி திறந்து ஓடி ஓடி திறந்து வாடினேன் வாடி மனத்தினேன், வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால், ஓடினேன் ஓடி உய்வதோ ஒரு பொருளால் உணர்வினம் பெரும்பதம் தெரிந்து அப்புறம்தான் நாடினேன் அப்படின்னு வருது. அதனால அடிநாயேன் அப்படின்னு திறந்த வீட்டிலெல்லாம் நுழைந்த வீட்டிலெல்லாம் பரிபவப்பட்டு பார்த்தாலே அவர்கள்லாம் கல்லால அடிக்கும்படி கிட்ட கையால தொட்டா ஸ்நானம் பண்ணணும், நாயை தொட்டா ஸ்நானம் பண்ணணும் இருக்கு. அந்த அளவு மோசமானவன் நான், என்ன பார்த்தாலே ஸ்நானம் பண்ணணும், அந்த அளவு மகாபாபியா இருக்கக்கூடியவன் நான். நெடியானை அடி நாயேன் நினைந்திட்டேனே, அப்படிப்பட்டவன் நான் நினைக்கிறேன். ஆனா எதுக்கு ஆழ்வார் இப்படி தன்னை இவ்வளவு நீச்சமாக இங்க சொல்லிக்கிறார்? ஏன்னு கேட்டான்னா, நீச்சமா சொல்லிக்கலாம், நீச்சமா சொல்றதெல்லாம் ஒரு ஆக்கிஞ்சன்யம், ஆக்கிஞ்சன்யத்தையும் சதோஷத்தையும் விடாம சொல்ற வழக்கம். ஆனா நாயிகா பாவத்தெல்லாம் கம்பீரமா இருந்துட்டு எம்பெருமானுடைய நாயிகையாளவன் நான் சொன்னா அவன் கேட்பான் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். எனக்கு திடீர்னு அடி நாயேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு கேட்டா அதையும் விடக்கூடாது. நாயிகா பாவம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசிரியன தசை போக தசை அப்படின்னா இருக்கும் இல்லையோ,
எம்பெருமானை ஆசிரிக்கக்கூடிய நிலை. அந்த நிலையில என்ன வேணும் கேட்டானா ஆக்கிஞ்சன்யம். அப்பவும் தன்னுடைய தோஷம், ஏன்னா ஆக்கிஞ்சன்யத்தோடு கூட அந்த தோஷமும் இருந்தால் விபீஷணாழ்வான் சொல்ற மாதிரி நான் ராவணன் அனுஜோ ராவணசாகம் தேனச்சாஸ்மி அவமானிதா, ராவணனை நான் அவமரியாதைப்படுத்தினான்னு இதைதான் சொல்றேன். அவன் விபீஷணன் தம் பெருமையை சொல்லல. நான் ரொம்ப நாளா வரணும்னு நினைச்சுட்டு இருந்தேன், அன்னைக்கே வரணும்னு நினைச்சுட்டு இருந்தேன், எனக்கு உம்மத்தோடு வேற நினைவு கிடையாது, ராவணன் படுவா நான் சொல்றேன் கேட்கல அப்படின்லாம் சொல்லல. தன்னுடைய தோஷத்தை தான் சொல்றேன். எம்பெருமானே உம்ம கோஷ்டிக்கு யோகியதை இல்லாமல் ராவணன் கோஷ்டிலேருந்து வந்திருக்கேன் நான், உம்முடைய பிராட்டியை அபகரித்தவன் கிட்டேருந்து வந்திருக்கேன் நான், தோஷத்தை தான் சொல்றேன். ஆழ்வார்கள் நிறைய இடத்துல தோஷம், அகமஸ்மி அபராதி சக்கரவர்த்தி அப்படின்தானே சுவாமி தேசிகன்னு சொல்றேன். இது ஆசிரியன திசையில இருக்கணும் ஆகிஞ்சன்யமும் தோஷமும். ஆனால் போக நிலையிலே எம்பெருமானை அனுபவிக்கும் போது ஆகிஞ்சன்யம் வேணுமா அப்படின்னு கேட்டா அனுபவிக்கும் போதும் ஆகிஞ்சன்யம் இருக்கணும். ஏன்னா எப்படிப்பட்ட எனக்கு பகவத் அனுபவம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அதை விட்டுடக்கூடாது. இருக்கா ஆகிஞ்சன்யத்தை விட்டுடக்கூடாது. சுனைவம் அமலீடம்ங்கிற கங்கா நதியில நாய் வாய் வச்சா மாதிரி எம்பெருமான் திருவடியை நான் பிடிச்சு பாத சேவனம் பண்ணணும். அது கங்கா நதியில நாய் வாய் வச்சா மாதிரி இருக்கும். கங்கா நதியில நாய் வாய் வச்சா கங்கைக்கு ஏதாவது தோஷமா என்ன? தோஷம் கிடையாது. கங்கை கங்கை தானே. நாய் போய் தீர்த்தத்துல வாய் வச்சு கங்கா நதி தீர்த்தத்துல, அதனால கங்கை கெட்டு போயிடுமாண்ணா? கெட்டு போகாது. என்ன இருந்தாலும் கங்கா நாய் வாய் வச்சிருத்தோ அன்னைக்கு நான் பார்த்தேன், அதனால கங்கையில யாரும் ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாளா? இல்ல சுத்தி குறைஞ்சிருவான், குறையாது. அது மாதிரி பெருமாளுடைய திருவடியிலே நான் கைங்கரியம் பண்ணா கூட அவர் திருவடிக்கு எந்த தோஷமும் வராது. பின்ன என்ன நடக்கும் கேட்டா, கங்கா நதியில நாய் வாய் வைத்து அந்த தீர்த்தத்தை சாட்டால் நாய்க்கு தாக சாப்பம் வருமோ இல்லையோ, தாக சாந்தி வருமோ இல்லையோ, கங்கா தீர்த்தம் ஆனந்தமா சாப்பிடுமோ இல்லையோ, அந்த மாதிரி நான் ஆனந்தமா சாப்பிடலாம், எனக்கு அந்த பிரம்ம ஆனந்தம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். அந்த மாதிரியாக போக நிலையில சாட்சாத் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய நிலையில கூட நம்முடைய சேஷத்துவத்தையோ நம்முடைய ஆக்கிஞ்சன்யத்தையோ நம்முடைய தோஷத்தையோ மறக்க முடியாது. அப்படிப்பட்ட எனக்கு இது கிடைச்சிருக்கே அப்படின்னு தான் நினைக்கணும். அதனால அதையும் சேர்த்து நினைக்கிறாராம். இப்போ நெடியானையடி நாயேன், என்னதான் நாயிகா பாவத்துல இருந்தா கூட ஜீவாத்மாவானபடினாலே அடி நாயேன் நினைந்துட்டேனே அப்படின்னு சொல்ல முடியாது. நெடியானை அடி நாயேன் நினைந்துட்டேனே. சுவாமி நம்மாழ்வாருடைய முனையே நான்முகனே அதனுடைய ஸ்தானத்துல இந்த பாட்டு இருக்குன்னு பார்த்துன்றோம். அங்க ஸ்ரீவைகுண்டத்துக்கு தெரியும்படி கூப்பிடுறார், இங்க அர்ச்சாவதாரத்துக்கு தெரியும்படியாக நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தோம். நம்மாழ்வார் கடைசியில முடிக்கும் போது என்ன முடிச்சார் அப்படின்னா, அவாவரச்சூடு அரியை முடிக்கும் போது சூழ்ந்து ஆண்டாண்டுயர்ந்த முடிவில் பெரும் பாழேயோ, சூழ்ந்து அதனில் பெரிய பரணன் மலர் சோதியோ, சூழ்ந்து அதனில் பெரிய சுடர்ஞான வின்பமேயோ, சூழ்ந்து அதனில் பெரிய என் அவாங்கிற என்னுடைய ஆசை எப்படி இருக்கு தெரியும் அப்படின்னா, என்ன கேட்டானா இந்த பிரகிருதியை காட்டிலும் மிக மிக பெருசு எது அப்படின்னா முக்தாத்மாவுடைய ஞானம், அதை காட்டிலும் மிக மிக பெருசு எதுனா பரமாத்மாவுடைய சங்கல்பம், அதை காட்டிலும் மிக மிக பெருசு எதுனா என்னுடைய ஆசைங்கிற. லோகத்திலே இதை காட்டிலும் பெருசு எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய தன்னுடைய ஆசையை சொல்லி நம்மாழ்வார் கடைசியில முடிக்கிறார். அப்படிப்பட்ட ஆசையோட இருக்கேன்னு என்னவா வர சூழ்ந்தாயே அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஆனா இங்க ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, அந்த அளவு ஆசையெல்லாம் சொல்ல, நெடியானை அடி நாயே நினைந்திட்டேனே அப்படின்னு சொல்ற. என்ன காரணம் அப்படின்னு கேட்டார்னா, நம்மாழ்வார் பிறக்கும் போதே யோகீஸ்வரராக பிறந்த நாளுக்கே மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் பெருமாளுடைய மயர்வர மதிநலத்தை பெற்று அன்னிலிருந்து எம்பெருமானை யோகத்திலே சாட்சாத்காரம் பண்ணக்கூடிய நிலையிலே இருந்து ஆழ்வார் துயர சுடரடி தொழுதுரை என் மன்னனே நான் ஆரம்பித்து பாடினவர் கடைசியில் அப்படி பாடுறார். ஆனால் திருவங்கை ஆழ்வாரோ நின்றவான் இல்லா நெஞ்சினை உடையேன் என் செய்கேன் நெடுவிசும்பனவும் அப்படின்னு தான் எப்படியெல்லாம் இருந்தேன் அப்படின்னு படசையெல்லாம் திருவங்கை ஆழ்வார் சொன்னார்னா, வாடினேன் வாடி மருந்தினேன் மனத்தினால் அப்படிங்கிற பாட்டில் சொல்றாரு. கல்வனே நானேன் படிர் செய்திருப்பேன் கண்டவா திரி தந்தேனேனும் கல்வனாக இருந்தேன். சூதாய் கல்வனாகி தூர்த்தோ திசைந்த காலம் மாதரார் கயற்கன் என்னும் வலையில் பட்டு அழிந்து வேணேன்னு வெளியில வர முடியாதபடி இங்க இருக்கிற விஷயங்களிலே மாட்டிக்கொண்டு இருந்த திருமங்கை ஆழ்வாருக்கு இப்போ நெடியானை அடிநாயேன் நினைந்திட்டேனே அப்படின்னு சொல்ற. நினைக்கிறேன் பெருமானின்னு சொல்றது கொள்ளியோ, அது நம்மாழ்வார் நான் மோட்சம் போயிட்டேன்னு சொல்றதுக்கு சமானம்.
அது யாருக்கு என்னன்னு கணக்கு இருக்கும். அதாவது என்ன கேட்டான்னா, 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு பிச்சை எடுக்கிற ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் கையில திடீர்னு ஒரு 10,000 ரூபாய் கிடைச்சான்னா அது எப்படி இருக்கும்னு கேட்டான்னா, ரொம்ப ரொம்ப பெரிய பணக்காரனுக்கு திடீர்னு 300 கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி இருக்கும். இவனுக்கு கிடைக்கிற 10,000 அவளுக்கு கிடைச்ச 300 கோடி ரூபாயும் இன்னும் ஏன் பிச்சை எடுக்கிறவனுக்கு. அந்த மாதிரி நம்மாழ்வார் அப்படி நினைக்கிறார். என்ன கேட்டா, நம்மாழ்வார் முதல்லே அவர் மயவான மதில் அருளை பெற்று பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணி யோகத்துல இருந்துட்டு திருவாய்மொழி அருளி செய்கிறவர். ஆனால் சூதாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் இருக்கக்கூடிய நம்ம போல இருக்கவாளுக்கு நெடியானை அடி நாயேன் நினைந்தேன் பெருமாளை நினைச்சா அதுவே நம்மாழ்வார் மோட்சத்துக்கு போன மாதிரி சமானம். ஏன்னா நினைக்கும்படி ஆச்சு. அதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணானே, எம்பெருமானே உம்முடைய அனுகிரகத்தினால்தானே நான் நினைக்க முடிந்தது. இந்த நினைப்பு எனக்கு யாவற்காலம் இருக்கணும், நான் உண்மையா நினைச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு. அப்படி எனக்கு அனுகிரகம் பண்ணணும். நான் நினைத்தேன், யாவது ஆத்மபாவியாக வேணும் என்று நினைத்தேன் அப்படிங்கிறது. நான் நினைத்தேன்னா என்ன நினைத்தேன் அப்படின்னா, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணணும், அந்த அனுகிரகம் என்னென்னைக்கும் எனக்கு இருக்கணும் நான் நினைத்தேன் அப்படிங்கிற. உண்மை நினைத்தேன், நீர் எப்பவும் ஸ்திரமாக என் மனசுல இருக்கணும்னு அதையே நினைத்தேன். அர்ச்சாவதார பெருமாளை சேவிச்சென்று எப்பவுமே நிலையாக இருந்தால் அதுதான் இவருக்கு மோட்சம். அதனால அந்த பெருமாள் கிட்ட போய் அடிநாயே நினைந்துட்டேனே சொல்லிட்டு இருப்பார். அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. அடுத்த பாட்டுல பலஸ்ருதி தான் வரப்போறது, பெரிய விஷயம் கிடையாது, பலஸ்ருதி வரப்போறது. அதனால இந்த பாட்டுல ஆழ்வார் தம்முடைய கடைசி நிலையிலே அர்ச்சாவதாரத்திலே தம்முடைய பிரேமத்தை சொல்லி, அந்த எம்பெருமானையே நான் நினைந்து கொண்டிருக்கிறேன், என்றென்றுக்கும் நான் நினைந்திட்டேனே அப்படின்னு இதுவே தொடர்ந்து இருக்கும்படியாக பெருமான் அனுகிரகம் பண்ண வேணும். அதற்காக என்னுடைய பிரதிபந்தகமான பாவங்களை எல்லாம் போக்கி அருள வேணும் என்பதாக பிரார்த்தித்தார். அன்றாயர் குலமகளுக்கு அறையம் தன்னை அலைகடலை கடைந்தடைத்த அம்மான் தன்னை குன்றாத வலி அறக்கரு கோணை மாளா கொடுஞ்சிலைவாய் சரண் துறந்து குலங்களைந்து வென்றானை குன்றெடுத்த தோழினானை விரிதிர நீர் விண்ணகரம் மறுவினாலும் நின்றானை தன் குடந்தை கிடந்த மாலை நெடியானை அடிநாயே நினைந்திட்டேனே. ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.